ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்னும் ஃபீவரே சரியாகலைங்க. என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்புறம் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே லோட்டஸ் ப்ளவுஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்காக தான் நான் போடுறேன். என்னென்னா, நான் நேற்று ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அந்த நாகப்பழக்கில் நம்ம நெட்டு ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தோம்ல, அது நான் அந்த நெட்டு வெட்டுறதையும், அந்த நெட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதையும், அதை துணியை வெட்டுறதையும், அப்புறம் தனித்தனியாக அந்த இது வந்தது. அந்த வீடியோ பெரிய வீடியோ, நான் அதை பார்க்கவே இல்லை. அது கூட அட்டாச் பண்ணேன். ஸோ அதை நான் மறந்தே போயிட்டேன். அதனால் அந்த வீடியோ போடலான் இருக்கேன். நாளைக்கு அதை போடலான் இருக்கேன். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அந்த நெட்டு எப்படி கட் பண்ணேன் அப்படின்ற வீடியோ நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்றதுனால இந்த லோட்டஸ் டிசைன் நான் போடுறேன். சரிங்களா? ஏன்னா சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் எல்லாருமே தூக்கத்தில் இன்றைக்கி அக்கா லோட்டஸ் டிசைன் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க, எப்படி போட்டிருப்பாங்க, அதுக்கு என்ன ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. அதனால தான் உங்கள் கனவை கலைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லிடலாம், இதை போட்டுடலாம். அப்புறம் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த நெட்டு கட் பண்ணது எப்படின்றத நாளைக்கு அந்த வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ அப்படியே எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு அந்த வீடியோவை நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் ஆஸ் யூஷுவல் அடுத்தடுத்த ப்ளவுசஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இந்த லோட்டஸ் டிசைனு பார்த்தீங்கன்னா, இதுவும் என் தங்கச்சி தான், என் சின்ன தங்கச்சி. இது நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது இந்த 3 நாள் என் சின்ன தங்கச்சி ப்ளவுசஸ் தான். ஸோ அவளுக்கு தான் நான் ஒரு மேரேஜுக்கும் போட்டது. இப்போ நான் இதை வெளியில் போட்டேன் அப்படின்னா இதுக்கு என்ன நான் ப்ரைஸ் வாங்குவேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த ப்ளவுஸு நான் போடலை, ஹேமான்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு போட்டாங்க. அவ்வளோ சூப்பராக போடுவா. என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ நான் ஹேமா எனக்கு ஆர்டர் இருக்குமா, நான் கஸ்டமருக்கு போடணும், அதே டைமில் எங்கள் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வந்துருச்சு, எங்கள் தங்கச்சிங்களுக்கும் போடணும், நீ போட்டு தெரியாமா, நான் காசு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவேன். பண்ணித்தரேங்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. அப்படி அந்த ஸ்டூடெண்ட் போட்டு தான் பேசக்கூட முடியல. பயங்கரமாக தோட்டு இன்ஃபெக்ஷன், அப்படியே இருமல் பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் போட்ட ப்ளவுஸ் தான் இது. நான் ஐடியா மட்டும்தான் கொடுத்தேன், இப்படி போடணும் இப்படி போடணுன்ட்டு அவள் போட்டா. என் தங்கச்சி என்ன பண்ணான்னா, இதை நெட்டில் இருந்து எடுத்து கொடுத்து, பவானி எனக்கு இந்த தாண்டி வேணும், இதே மாதிரி போட்டுக்குறி அப்படின்னு கேட்டா. சரி ஓகே, அதே மாதிரியே பண்ணி தரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அனுப்பின டிசைன்லேயே இருந்து அப்படியே பார்த்து டிட்டோவா அந்த லோட்டஸ் நான் பிரிண்ட் அவுட் போடலான்னு பார்த்தேன். பிரிண்ட் அவுட் வரல, சின்னதாக எடுத்துட்டான் கடையில். சரிங்களா? ஆனால் அவள் அனுப்பின டிசைனில் எப்படி சொல்கிறது, அந்த நெக்குக்கு மேலேயே அந்த கட்டிங் வந்திருந்தது. அதனால் நான் என்ன சொன்னேன், நான் ரேண்டமாக கையிலே வரைஞ்சிக்கிறேன், பிரிண்ட் அவுட்டே வேணாம், இது வரலடி இந்த டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக நான் கையிலேயே வரைஞ்சிக்கிட்டேன். அந்த லோட்டஸ் அந்த பெட்டல்ஸ்லாம் வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கை என்ன கேட்டேன்னா, எனக்கு மேலே ஒரு கலரும் கீழே ஒரு கலரும் வேணும்னா. இது ஆக்சுவலி அவளது பார்த்திங்கன்னா சீமந்த புடவையோட ப்ளவுஸ். இது சீமந்தத்துக்கு நான் வேறு டிசைன் போட்டு கொடுத்துருந்தேன். அது போயிடுச்சு, பழசாயிடுச்சு. இப்போ அது ஆகிட்டுக்கும் ஒரு 10-13 வருஷம் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை எடுத்து கொடுத்தா. கொஞ்சம் ஆளை குண்டானதுனால அவள் என்ன சொன்னா, நான் புதுசாக எடுத்து கொடுக்குறேன், எனக்கு நல்லா பண்ணி தடி அப்படின்னு கேட்டா. அவள் எப்பயுமே சிம்பிளாக கேட்பா. நான் அதான் நம்மக்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கே கிராண்டாக போட்டுருவேன், சாரி நம்ம கஸ்டமருக்கே நான் கிராண்டாக போட்டுருவேன். அப்போ என் தங்கச்சிங்களுக்கு நான் போடாமல் இருப்பேனா? ஸோ கிராண்டாக போட்டேன். நான் அந்த லோட்டஸ் நல்லா பெருசாக வரைஞ்சி பெருசாக போட்டேன். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, அக்கா இதை நான் என்ன ஃபில் பண்ணுறது அப்படி கேட்கும்போது, சரிம்மா உனக்கும் ஈஸியாக இருக்கணும், எனக்கும் டக்குன்னு முடிக்கணும், 3 நாளில் கல்யாணம், அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா சுகர் பீடு, 4 நம்பர் பீடு, அப்புறம் சுகர் பீடு, ஆன்டிக் பீடு, லோடிங்கு, இந்த மாதிரி அடுத்தடுத்த லேயர் கொடுத்துருமா. அப்புறம் த்ரெட்டு க்ரீன் த்ரெட்டு, மெரூன் த்ரெட்டு மாற்றி இதை யூஸ் பண்ணிக்குமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிக்கா ஓகே அப்படின்ட்டு ஒன்று மட்டும் என்கிட்ட போட்டு காட்ட சொன்னால், அதுதான் நான் ஆரம்பத்தில் அந்த லோடிங் போட்டு காமிச்சேன் பாருங்கள். லோடிங் இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு நான் அவளுக்கு போட்டு காமிச்சேன். அதே மாதிரி அவள் என்ன பண்ணான்னா, ஒரு லோட்டஸில் டார்க் க்ரீனும் நான் மெரூன் போட சொன்னேன். அவள் என்ன சொன்னா, அக்கா ப்ளவுஸ் மெரூனில் இருக்குது, நான் மெரூனே வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் போடுறேங்க்கா, நல்லா இருக்கும்க்கா அப்படின்னா. சரி ஓகே அப்படியே கூட போட்டுருமா அப்படின்ட்டு நான். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணான்னா, ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் 4 நம்பர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு பெட்டலுக்கு த்ரெட் லோடிங்கும், இன்னொரு பெட்டலுக்குள்ளே த்ரெட் லோடிங் அண்ட் சுகர் பீட் லோடிங்கும் இந்த மாதிரி வரா மாதிரி போட்டுட்டு, சென்டராக செயின் ஸ்டிச்சில் அப்படியே ஃபுல்லாக தாம்பல் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த தாமரை டிசைனில்
ஹேண்டுக்கு வந்து அவள் என்னன்னா நெட்டில் இருந்து எடுத்து கொடுத்து எனக்கு மேலே பஃப் வேணும்டி, கீழே வந்து எதனா போட்டுக்கடி உன் இஷ்டம்டி அப்படின்ட்டா. சரி அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி டிசைன் போட்டு இந்த மாதிரி டிசைன் நான் போடவே இல்லை, சரி இது மாதிரி போட்டுமாடி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உன் இஷ்டம் நீ என்னவோ பண்ணு அப்படின்னா. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த தாமரை பார்டர் இருக்குல்ல அதை வந்து கையிலேயே வரைஞ்சிட்டு அந்த வி மாதிரி டெய்லர்கிட்ட கொடுத்து முதலியே ப்ளவுஸை வந்து தச்சு வாங்கிக்கிட்டேன். டெய்லர்கிட்ட சொல்லிட்டேன், பா என் தங்கச்சிக்கு வந்து மேலே வந்து பஃப் வேணுமா, கீழே வந்து பார்டர் மாதிரி வேணுமா, சரி ஓகேடி அதே மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கீழே கைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நானே கிரியேட் பண்ணிக்கிட்டது தான். பேக் நெக் மட்டும்தான் அவள் வந்து தாமரை வேணும்னு கேட்டா. நான் என்ன பண்ணேன், நல்லா கிராண்டாக பட்டப்பட்டையா லோடிங்கு அது இது. நான் அவளை ஏன்டி இவ்வளோ கிராண்டாக போட்டேன், நான் கம்மியாக சிம்பிளாக தானே கேட்டேன் அப்படின்னா, இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் என்ன ஆக்சுவலினா இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்டர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து என் தங்கச்சிங்களை வச்சு நான் ட்ரையல் பார்த்துருவேன். ஏன்னா நல்லா கிராண்டாக போட்டு கொடுத்துருவேன். எங்கள் தங்கச்சியோட கிண்டல் பண்ணுவார், அதுக்கு எதுனா ஆர்டர் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்காதரி, அதனால உன்னை வச்ச ட்ரையல் பார்த்துச்சிரி அப்படின்வாரு. ஸோ அதுதான் இந்த கை வந்து டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கையும் வந்து கையில் ஃப்ரீ ஹேண்ட் வரைஞ்சிட்டு அந்த லோட்டஸு அதில் ஜிக்ஸாக் மாதிரி ஒரு லைனும் ஒரு லைனில் வந்து ரெட் கலர் சுகர் பீட்டில் வந்து நடுவில் 4 நம்பர் பால்ஸ் மாதிரி வச்சு, ஸோ அந்த மாதிரி வந்து நான் கையில் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ நான் அந்த ஹேண்டு எப்படி அட்டாச் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி வந்து இந்த ப்ளவுஸு போட்டு நான் ஒரு வீடியோ எடுத்தேன், அதை பாருங்கள். அவளுக்கு போட்டு இதை பாருங்கள், அந்த லோட்டஸ் அப்படியே வந்து பேக்கில் அப்படியே நல்லா அவளுக்கு அழகாக அந்த முதுகில் வந்து பதிஞ்சிருச்சு. அண்டு கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக வந்து நின்று இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல அவள் வந்து வேணான்னு சொன்னால், அப்புறமா போட்ட பிறகு நல்லா இருக்குடி அப்படின்னா. அதுக்கு தான் சொல்கிறது, எனக்கு தெரியும் நான் ஒரு டிசைனர் தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கையை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் எப்படி பண்ணேன் அப்படின்னா, டெய்லர்கிட்ட வந்து நான் கேட்டேன், மேலே வந்து அவள் பஃப் கேட்குறா, கீழே வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி போட போகிறோம், அப்போ எப்படிப்பா போடுறது அப்படின்னு கேட்டதுக்கு டெய்லர் என்ன சொன்னாங்கன்னா, மேலே வந்து நீங்கள் க்ரீனில் வரைஞ்சி கொடுத்துட்றேன், நீங்கள் ஒர்க்கு போட்டுருங்க, நான் மேலே வந்து தச்சுட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சரி நான் க்ரீனில் போட்டு கொடுத்துட்றேன், நீ வந்து மெரூனில் வந்து பஃப் வச்சுடுவல்லப்பா, அப்போது அந்த பஃப் வச்சுட்டு நல்லா ஒரு 1.5 இன்ச்சுக்கு துணியை வந்து கீழே விட்டுருப்பா, ஏன்னா அப்போ தான் க்ரீன் துணியை மேலே வச்சு அந்த வி மாதிரி அடிக்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிஞ்சு வராது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த பஃப் இருக்குல்ல, அந்த பஃப் வந்து அவங்க தச்சிட்டாங்க, அப்போ பட்டையாக இருக்கும் பஃப், ஓகேங்களா? அப்போது இந்த க்ரீன் துணி வந்து நம்ம வி மாதிரி போட்டிருக்கோம், சரிங்களா? அதை வந்து நான் என்ன சொன்னால், அந்த ரெட்டு துணி மேலே ஒரு 1.5 இன்ச்சு ரெட்டு துணி கீழே இறக்கி விட்டுருந்தாங்கன்னா, இந்த க்ரீனை வந்து மேலே வச்சு தைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, துணி வந்து சீக்கிரமாக இழைஞ்சி வராது, லைஃப் வரும் உங்களுக்கு. அந்த கை வந்து நம்ம என்ன இழுத்து போட்டாலும் தனித்தனியாக பிச்சு, ஏன்னா ஒரு சில கடையில் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப எட்ஜில் போடுவாங்க அந்த வி. அந்த ரெட்டு துணி இருக்குல்ல, அந்த மெரூன் துணி, ரெட்டுன்ற மெரூன் துணி இருக்குல்ல, அந்த மெரூனுக்கு கீழே அந்த எட்ஜில் போடுவாங்க அந்த வியை. உங்களுக்கு பார்த்தாலே புரியும் பாருங்க, நான் தனியாக போட்டுருங்க பாருங்க க்ரீனு. ஸோ இது மாதிரி க்ரீனை தனியாக போட்டு நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு உள்ளே வந்து அந்த பஃப் வந்து கீழே இறக்கிட்டு மேலே இதை வச்சு நீங்கள் தைக்கும்போது என்னன்னா, டெய்லர் வந்து சொன்னாங்க, நம்ம வந்து பஃப் வச்சுறதுனால கீழே வந்து எனக்கு கொஞ்சம் ஊசியில் வந்து இதுவாகும், நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அந்த இடம் வந்து காலியாகவே விடுறேன், கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் பஃப் போட்டுறேன், அப்போ அது மேலே இது வச்சு வி மாதிரி தைக்கும்போது ஊசியும் ஒன்றும் ஆகாது, கனமாக இருக்காது அப்படின்னு சொன்னதுனால கீழே வந்து பிளெயினாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு ரெட்டு மெரூன் துணியில் விட்டுருந்தாங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த க்ரீனை வச்சு இப்படி வி மாதிரி அடித்து கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ நல்லா இன்னும் கூட இந்த ப்ளவுஸ் நல்லா உழைக்குது. ஆயிடுச்சு, அவங்க மச்சின கல்யாணமாகி இது 3 வருஷம் ஆக போகுது. ஸோ நல்லா இருக்குது இந்த ப்ளவுஸ். இப்போ 2 வாட்டி என்னமோ போட்டா அவ கை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்வா. அந்த க்ரீன் வந்து கிளிப்பச்சை க்ரீனு, அது கிளிப்பச்சைன்னு கூட சொல்லுவாங்க, ஒரு மாதிரி டார்க் கிளிப்பச்சைன்னு வச்சுக்கோங்களேன், லைட் கிளிப்பச்சை கிடையாது. சாரீ வந்து மெரூன் கலர். இது வந்து இந்த சாரீ வந்து அவளோட சீமந்தத்துக்கு எடுத்த சாரீ, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ, அதனால டபுள் ஷேடடாக வரும் அது. அதனால இந்த சாரீக்கு நல்லா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ளவுசஸ் அவங்க எல்லாமே சிஸ்டர்ஸ் வந்து ஆர்எம்கேவி, களஞ்சியம் இந்த மாதிரி தான் போய் எடுப்பாங்க, சில்க் காட்டன்லாம். ஸோ அப்படி போய் எடுத்தது தான் இந்த கிளாத்து. அந்த வி வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்ததுனால சூப்பராக ஆப்ட் ஆகிடுச்சு அந்த டிசைனு. அப்புறம் அந்த லோட்டஸும் செம்மையாக இருந்தது கையில் கீழே. அப்புறம் அதை விட அவள் என்ன சொன்னா, எனக்கு அந்த ஜிக்ஸாக் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜிக்ஸாக் டைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. அந்த கட் பீடில் அப்படி விவியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு பக்கத்தில் சுகர் பீடில் ஒரு 4 நம்பர் பீட் பால்ஸாக வச்சுட்டு போயிருக்கோம் பாருங்க. சுகர் பீட் லைனாக தைச்சிட்டே இருப்போம், ஒரு 10 பீட் தைக்கும் போது ஒரு 4 நம்பர் பீடு பால்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் மேலே கூட பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா க்ரீன் கலருக்கு நம்ம வந்து மெரூன் கலர் கொஞ்சம் கூட ஆடே பண்ணலையே, பேக் நெக்லேயும் வந்து டார்க் க்ரீன் லைட் க்ரீன் கொடுத்துட்டோம், கையிலையும் மெரூன் கொடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத் மேலே சுகர் பீட் வந்து நல்ல கிளாஸ் பீட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ரெட்டுலேயே வந்து அப்படியே மல்டி கலராக கலந்து வரும் கிளாஸ் பீடு. அந்த நீங்கள் ரெட்டு பியூர் ரெட்டே வாங்காதீங்க, ஒரு மாதிரி கிளாஸ் பீட் அப்படியே ஷைனிங்காக இருக்கும், எல்லா கலராகவும் மாறும். அது ரெட்டு, பிங்க்கு, அப்புறம் ஒரு மாதிரி க்ரீன் ஷேட்லேயும் மாறும். அது நீங்கள் எதுக்கு கொடுத்தாலும் அது ஆப்ட் ஆகிக்கும். அந்த சுகர் பீடு கிளாஸ் பீடு தான். அது ஒரு பேக்கெட் வந்து 250 ரூபாவோ 200 தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கிளாஸ் பீடு. அதுதான் வந்து நான் லோடிங்காக கொடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் லோடிங் வந்து த்ரெட்டில் கொடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் அப்போ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி தான் சொன்னேன். அவள் அவ்வளோ அழகாக சூப்பராக போட்டு கொடுத்துட்டா. ஹேமான்ற பொண்ணு தான் எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுத்தா, கையெல்லாம் கூட போட்டு கொடுத்தா. 3 நாளில் எனக்கு முடிச்சு கொடுத்தா. அக்கா நீங்கள் அர்ஜென்ட்டுன்றீங்க, கல்யாணன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளில் எனக்கு முடிச்சு கொடுத்தா. ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், அதனால நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கலந்து கடகடன்னு போட்டோம். அது வந்து ஈஸி தான், லோடிங் தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போட்டோம். அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தோம். நான் என் சிஸ்டர் வந்து எது போட்டாலுமே காசு கொடுத்துருவாங்க போட்டதுக்கு. இப்போ நான் போட்டேன்னா வாங்க மாட்டேன். இப்போ நான் வந்து வெளியில் ஆளுக்கு இங்கே வர்றவங்க கிட்ட கொடுத்து போடுறேன், நான் இங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட கொடுத்து போடுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன காசோ அதை கொடுத்துருவாங்க 2 சிஸ்டர்ஸுமே. ஸோ மெட்டீரியல்ஸ்க்கெலாம் நான் வச்சுக்கலாம் மாட்டேன். அவங்க கிட்டேருந்து வாங்கி கொடுக்கறதை இவங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ இந்த டிசைன் இவ்வளோ அப்படின்னா அந்த காசை வந்து நம்ம எங்கள் வீட்டுக்கு தானே போடுறோமா, கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி போட்டு கொடு, உனக்கும் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகேக்கா அப்படி தான் பண்ணுங்க, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கக்கான்னு சொல்லுவாங்க. அப்போது மெட்டீரியல்ஸும் நானே கொடுத்துட்றேன், ஐடியாவும் நானே கொடுத்துட்றேன். அதனால் வந்து அவங்க போடுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஐடியாவும் வருது, அப்புறம் இதையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. நம்ம இந்த டிசைன் போடுறோம், இப்போ அவங்க வீட்டுக்கோ இல்லை யாருக்கோ போட்டு தரும்போது அவங்க ஆல்ரெடி இந்த டிசைன் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி போட்டது தான் இந்த டிசைனு. அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்றும் அவளுக்கு நான் போட்டேன், அதாவது போன வருஷம் மட்டும் 2 வருஷம், ஆமாம் போன வருஷம் வேறு ப்ளவுஸ் போட்டு கொடுத்தேன் ப்ளூ கலர். அதுக்கு முன்னாடி வருஷம் 3-4 ப்ளவுஸ் அவள் ஒரு ஆளுக்கே போட்டேன் நான். ஸோ இந்த வருஷம் கூட போட்டேன் ஒரு வங்கி மாதிரி ஆரஞ்சு கலரு. அது கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, அது வந்து காவி ஆரஞ்சுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது பேர் தெரியல, அந்த கலரோட பேர். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக போட்டு தருவேன். என் சின்ன தங்கச்சிக்கு போட்டது தான் இது. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் 8.5 வந்து இப்போ நான் வெளியில் போட்டு தரேன் அப்படின்னா தாராளமாக ஸ்டிச்சிங்கோட 8.5 வாங்குவேன். ஆனால் எங்களுக்கு போட்டதுனால நான் அவ்வளோ வந்து வாங்கலை, சரிங்களா. இப்போ இதையே நம்ம 4000க்கும் போடலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா லோட்டஸை சின்னதாக ஆக்கிக்கணும், பார்டரையும் மெலிசாக்கிக்கணும். ஏன்னா நான் லோட்டஸும் பெருசாக போட்டேன், பார்டரும் வந்து ரொம்ப பெருசாக போட்டேன். அப்படி முதுகே வந்து மறைஞ்சிட்டு இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு டம்மியில் போடும்போது தெரியும் முதுகு அப்படியே மறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே கிராண்டாக பண்ணதுனால நான் வந்து இப்போ நான் இதே மாதிரியே சேம் டிட்டோ நான் வந்து ஒரு கஸ்டமர் வராங்க அவங்க கேட்டாங்கன்னா கட்டாயமாக 8.5 வாங்குவேன். இல்லை அதிகமாக இருக்குக்கா அப்படின்னு சொன்னாங்கன்னா 500 கம்மி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு சொல்லுவேன், நான் ஸ்டிச்சிங்கோட வேணால் பண்ணித்தரேன் அப்படின்னு. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்டாக ஹேங்கிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஹேங்கிங்ஸ் வந்து எங்களுக்கு போட டைம் இல்லை. ஏன்னா மேரேஜ் வந்துருச்சு, ஃபங்க்ஷனு எடுத்துகிட்டு போனோம், ஸ்டிச்சிங் பண்ணி நான் தான் எடுத்துகிட்டு போனோம் ஊருக்கு எல்லாருக்குமே. அவங்களாம் முன்னாடியே போயிடுவாங்க. எப்பயுமே நான் லாஸ்ட் மினிட்ல தான் போவேன். ஏன்னா அந்த முகூர்த்த டைமில் எனக்கும் ஆர்டர் வரும். நான் என்ன பண்ணுறது, இவங்களுக்கு போடுவேன் நான் வந்து. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பெரிய ஃபேமிலினா 2 தங்கச்சிங்களுக்கு போடணும், எனக்கு போடணும். அப்போ சரி ஈவினிங் ஒரு ரிசப்ஷனுக்கு ஒன்று போடணும், மார்னிங் வேறு ஒன்று போடணும். அப்போ நான் 2 பேருக்கு போடணும், 2 ப்ளவுஸ் 4 ஆச்சா, எனக்கு 2 6 ஆச்சா. அப்புறம் அது இல்லாத குழந்தைங்களுக்கு வேறு பண்ணணும், பாவாடை சட்டை அது மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணி நான் தான் எடுத்துகிட்டு போவேன். லாஸ்ட் மினிட்ல ஓடுவேன் எப்பயுமே, அது வந்து என்னோட பழக்கம். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் 8.5 வாங்கினது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டிச்சிங்கே உங்களுக்கு தெரியும், பஃப் ஹேண்ட் வச்சு நம்ம தைக்கிறோம். நான் ஸ்டிச்சிங்கோடவே சேர்த்து தான் சொல்கிறேன் 8.5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட். பை பை. நான் நிறைய டவுட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன். என்னால் இப்போ முடியல, கொஞ்சம் உடம்பு சரியானதும் நான் உங்களோட மெசேஜ் எல்லாம் படித்து பார்த்துட்டு நான் எல்லாமே சொல்கிறேன். சரி.